ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்குறோம்னா, நாடு முழுவதும் இந்த ஓய்வூதியதாரர்களுக்கு அரசு வெளியிட்ட காலக்கெடு. வாங்க டீட்டெயில்ஸாக பார்க்கலாம். நாடு முழுவதும் உள்ள கோடிக்கணக்கான ஓய்வூதியதாரர்கள் ஆண்டுக்கு ஒரு முறை வாழ்க்கை சான்றிதழை சமர்ப்பிக்க வேண்டும். வழக்கமாக அக்டோபர் மற்றும் நவம்பர் மாதங்களில் ஓய்வூதியம் பெறுபவர்களுக்கு ஆண்டு வாழ்க்கை சான்றிதழை சமர்ப்பிக்க அரசாங்கம் காலக்கெடு வழங்குகிறது. ஆனால் பாதுகாப்பு ஓய்வூதியதாரர்களுக்கு இந்த காலக்கெடு நீட்டிக்கப்பட்டுள்ளது. பாதுகாப்பு ஓய்வூதியம் பெறுவோர் 31 ஜனவரி 2024 வரை தங்கள் ஆண்டு வாழ்க்கை சான்றிதழை சமர்ப்பிக்கலாம். முன்னதாக அதன் கடைசி தேதி நவம்பர் 30, 2023 ஆகும். பாதுகாப்பு கணக்குகளின் முதன்மை கட்டுப்பாட்டாளரின் இணையதளத்தில் கொடுக்கப்பட்டுள்ள தகவலின்படி பாதுகாப்பு ஓய்வூதியம் பெறுவோர் நவம்பர் 30, 2023க்குள் வாழ்க்கை சான்றிதழை சமர்ப்பிக்க வேண்டும். ஆனால் இப்போது அதன் காலக்கெடு ஜனவரி 2024 வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. இணையதளத்தில் ஓய்வூதியதாரர்கள் ஜனவரி 31ஆம் தேதிக்குள் வாழ்க்கை சான்றிதழை சமர்ப்பிக்க வேண்டும். அவ்வாறு செய்ய தவறினால் அடுத்த மாதம் முதல் ஓய்வூதியம் நிறுத்தப்படும். இதற்கு பிறகு ஆயுள் சான்றிதழை சமர்ப்பித்த பின்னரே ஓய்வூதியம் மீண்டும் தொடங்கும். ஓய்வூதிய நிதி ஒழுங்குமுறை மற்றும் மேம்பாட்டு ஆணையத்தின் விதிகளின்படி அனைத்து மாநில மற்றும் மத்திய ஓய்வூதியதாரர்களும் ஆண்டுக்கு ஒரு முறை ஆயுள் சான்றிதழை சமர்ப்பிக்க வேண்டியது அவசியம். ஓய்வூதியம் பெறுபவர் உயிருடன் இருக்கிறார் என்பதை இது நிரூபிக்கிறது. ஆயுள் சான்றிதழ் ஒரு வருடத்திற்கு மட்டுமே செல்லுபடியாகும் மற்றும் ஒவ்வொரு வருடமும் சமர்ப்பிக்க வேண்டும். வாழ்க்கை சான்றிதழை சமர்ப்பிக்க பல வழிகள் உள்ளன. ஓய்வூதியம் பெறுவோர் பயோமெட்ரிக் மூலம் டிஜிட்டல் வாழ்க்கை சான்றிதழை சமர்ப்பிக்கலாம். இது தவிர வங்கி அல்லது தபால் அலுவலகம் மூலமாகவும் வாழ்க்கை சான்றிதழை சமர்ப்பிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மற்ற நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.